ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் என்ன பார்க்கணும்னா டே த்ரோன் சீசன் 1 எபிசோட் 30. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வந்துங்க, அப்போ ஒரு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க ஸ்டேட் வீடியோக்குள்ளே போகலாம். பல பேர்த்த கருணையே இல்லாமல் போட்டு தரல இந்த டேரு மிகாமியோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்தலாம். சின்ன வயசில் ரொம்பவே குட் பாயை சோடா புட்டி போட்டுட்டு இருந்த இந்த பையன் இன்னைக்கு பல பேர்த்த கருணையே இல்லாமல் போட்டு தரலாம். இதுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையில் நடந்த சில டாக் சம்பவங்கள். சின்ன வயசுலேருந்தே நல்லதுனா நல்லது, இல்லை கெட்டதுனா கெட்டது. ஆண்டனி எப்படி நல்லதோ அதே மாதிரி மிகாமி நல்லது. சின்ன வயசுலேருந்தே தப்பை தட்டி கேட்கறது, கெட்டது உருட்டி கேட்கறது, இப்படிப்பட்ட பழக்கங்களை வச்சிருக்க இந்த பையன் தான் கிளாஸில் உட்காந்து செமினார் எடுத்துட்டு இருக்கும்போது 3 அராத்தான பசங்க ஒருத்தனை பிடிச்சி புள்ளி பண்ணுறாங்க. இதை பொறுக்க முடியாத மிகாமி தான் இடையில பூந்து அவங்கள தடுக்க, நீ யாரடா கோமாளி அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் மிகாமியை பிடிச்சி புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இதனாலலாம் மனம் தளராத மிகாமி தான் கிளாஸ் பசங்களை எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த 3 பேர்த்தையும் பண்ணிய வைக்கிறாரு. பட் ஹைஸ்கூல்ல இந்த வேர்க்கடலை வேகாம போயிடுச்சு. அதனால மிகாமியை பிடிச்சி வேக வச்சிடறாங்க. இதனால தன்னுடைய வாழ்க்கையவே வெறுத்த மிகாமிக்கு இந்த உலகத்துல மொத்தம் 2 கைண்ட் ஆஃப் பீப்புள். ஒருத்தவங்க மற்ற யாரையுமே ஹர்ட் பண்ணாம வாழ்ற நல்லவங்க, இன்னொருத்தவங்க எவன் எப்படி போனா என்ன மை லைஃப் மை டிக்டேஷன் அப்படின்னு வாழ்ற கெட்டவங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் தான் அம்மாட்ட சொன்ன மிகாமி, நீ யாரடா அவங்கள தட்டி கேட்கறது, அவங்களெல்லாம் எதிர்க்கனால நீ ஒரு முட்டாள் தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இதனால மனம் தளர்ந்த மிகாமிக்கு புரிய வருது ஒன்னே ஒண்ணுதான், தான் அம்மாவும் செகண்ட் டைப்பை சேர்ந்தவங்க, அதாவது கெட்டவங்க தான். ஒரு நாள் வேகமா போற ஒரு காரால 2 விபத்துகள் நேருது. இது மிகாமிக்கு 2 குட் நியூஸ். முதல்ல இறந்தவங்க கார் ஓட்டிட்டு வந்த மிகாமியை புள்ளி பண்ற அந்த பசங்கள்லாம். 2வது இறந்தவங்க மிகாமியோட அம்மா. என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா இறந்தது மிகாமிக்கு ஒரு சின்ன சோகமா தான் இருக்கு. பட் அந்த சோகம் ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கல. தன்னோட ஹைஸ்கூல் படிப்பை ரொம்ப சந்தோஷமாவே படிச்சு முடிக்கிறாரு. அதே மாதிரி காலேஜையும் நல்லா படிச்சு முடிச்சு வெற்றிகரமா ஒரு லாயரும் ஆறாரு. குற்றங்களை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய இதே பயங்கரமா துடிக்கும். பட் எதுவும் பண்ண முடியாம நீராயுத பாணியா நிக்கிறாரு மிகாமி. இப்படிதான் நாட்கள் மழையென கடந்து போக திடீர்னு குற்றங்கள் எல்லாமே குறைக்கப்படுது. குற்றங்கள் செய்யப்படுறவங்களா சித்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் 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 அப்படின்னு மிகாமி தேடிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கான ஆன்சரா வந்தது கீரா. உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் இருக்கும்போது புதுசா தோன்றிருக்க கடவுளான கீராவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கீராவை தான் நான் வழிபட போறேன். கீராவை பின்பற்றிட்டு இருக்க மிகாமிக்கு கீரா மூலமாவே ஒரு டெத் நோட் கிடைச்சது. இதுல கொஞ்சோண்டு என் பவர் இருக்கு, என் பவர் படி அதை செய். இப்படிதான் கீரா இந்த டெத் நோட் மிகாமிட்ட தந்திருப்பான். ஹீரோ கிட்ட இருந்து சென்ஸ் ஆகிற அந்த ஈவல்னஸ் இவங்கிட்ட இருந்து எனக்கு சென்ஸ் ஆகுது. இவன் பண்றதை பாக்குற ரியூக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம தான் இருக்கும். என் பென் இஸ் மைட்டியர் தென் a sword. இந்த பழமொழி இந்த பிக்சர் எனக்கு உணர்த்துது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அண்ட் டீம் எல்லாருமே இந்த புது கீரா பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கீரா சொன்னபடி செய்ய போற அப்படின்னு மிகாமி மனசுல நினைப்பாரு. இந்த சைடு மார்ச்சர் ஒரு நியூஸ் பேப்பர் கொண்டு வந்து காட்டி, இந்த இதை பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. டிவி சேனல் நியூஸை போட்டு பார்க்க ஒரு பொண்ணை தான் கீரோட கொள்கை பரப்பு செயலாளராக போட்டிருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் தான் கியோமி. இந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒன்னா காலேஜில் படிச்சாங்க. இந்த பொண்ணு லைட்டோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாப்பா அப்படின்னு மோகி சொல்லுவாரு. அதுவும் மைசாவா கிட்ட. நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுட்டு இருந்ததுக்கு காரணமே வேற. நீங்க என்னத்தனாலும் இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ மனசுல நினைப்பாரு. பட் இந்த பொண்ணை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணுமே. மிகாமி இந்த பொண்ணை சூஸ் பண்ணதுக்கான காரணம், இந்த பொண்ணு ஒரு நியூஸ் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா பயமே இல்லாம எல்லா கட்டங்களையும் வெளிக்கொண்டு வருவா. மிகாமி இந்த பொண்ணுகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு கீரோட ஆதரவுகளை ஒட்டின்ட்டு. அதனாலதான் மிகாமி இந்த பொண்ணை கீரோட ஸ்போக் பர்சனா செலக்ட் பண்ணிருப்பான். மிகாமிக்கும் ஹீரோவுக்கும் ஒரு பெஸ்ட் பாண்டே இருக்கும். மிகாமி ஏதாவது பரபரப்பா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைப்பாரு. கீரா என்கிட்ட எந்த ஒரு மெசேஜஸ் மூலமும் பேசாதனால கண்டிப்பா கீரா பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாரு அப்படின்னு ஹீரோட சிச்சுவேஷனே கரெக்டா புரிஞ்சுக்கும். ஹீரோட தாட்டனம் ஏதாவது பரபரப்பா போற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ல, அதுக்கேற்றபடியே கியோமியை ஸ்போக் பர்சனா போட்டிருப்பான். நியூஸ்ல எல்லாரும் இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ மட்டும் எந்திரிச்சு, எனக்கு இந்த பொண்ணை தெரியும், இந்த பொண்ணு என் கூட காலேஜில் படிச்சா அப்படின்னு சொல்லி என்ன இப்படி ஓப்பனா சொல்லிட்டானே அப்படின்னு நைசாவா மனசுல நினைப்பாரு. இவ அப்பயே கீராவுக்கு ஆதரவா தான் இருப்பான். நான் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி போலீஸோட 4 சீக்கிரட்டை போட்டு உடச்சு கீரோட பல இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோ ஃபோன் போட பார்க்க இங்கே நீ ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு நைசாவா சொல்லுவாரு. ஃப்ரீயா விடுங்க, நீங்க சொல்லலாம் நானும் ஸ்பீக்கர்ல தான் போட்டுருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசி எப்படியோ அந்த பொண்ணை சாயங்காலம் மீட் பண்றதுக்கு ஒத்துக்க வச்சிருவாரு. மீசா மோகே சமையல்காரரே ஆக்கிடுவா. என்னோட செகண்ட் கீரா தாட்ல வந்து இந்த மீசா இருந்திருப்பா. இந்த விஷயம் மெலோவுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால ஆடியோ சர்வேலன்ஸ் டிவைஸ் மூலமா ஹீரோனை கண்காணிச்சிட்டு இருப்பா மெலோ. பட் இது வரைக்கும் கண்காணிச்ச மெலோ வெறுத்து போய் இந்த மக்களெல்லாம் செகண்ட் கீராவா இருக்க முடியாது அப்படின்னு நினைப்பாரு. ஹீரோ கியோமி கிட்ட மீட் பண்ண போற அந்த ஹோட்டல்ல தான் இருப்பாங்க. அந்த இடத்துல பல சர்வேலன்ஸ் டிவைசஸ் ஹீரோட ஆளுங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. கியோமி ஹீரோ பக்கம் வந்திருப்பா. நம்ம ஹீரோ மேல அவளுக்கு ஒரு கிரஷ் இருக்கும். 2 பேருமே அவங்க சேர்ல உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் கழிச்சு பேசாதனால சரி இவன் கடைசி வரைக்கும் பேச மாட்டான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்ப கரெக்டா மிகாமி கியோமிக்கு ஃபோன் போட, அட்ரஸ் சக்க இவனை சூஸ் பண்ணது தப்பா போல அப்படின்னு ஹீரோ மனசுல நினைப்பாரு. நீ யார் கூட இவ்வளவு நேரம் மீட்டிங்ல இருக்கிறது எனக்கு தப்பா தெரியுது, நீ உங்க கிட்ட போன் கூட அப்படின்னு மிகாமி கேட்க, மிகாமி ஹீரோட போனை தந்தாரு. போன வாங்க நம்ம ஹீரோ நவம்பர் 26 பேஜ் நம்பர் 5 அப்படின்னு சொல்ல, இவன் கண்டுபிடிச்சாராம் பேசுறது ஒரிஜினல் கீராதான்ட்டு. கடவுளே நீங்க தான் பேசுறீங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியமா கேட்க, ஆமா நீ தான் கீரா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமா கேட்பாரு. ப்ரூவ் பண்றதுக்காக கீரோட ஆதரவாளர்கள் ஒருத்தர் போட்டு தெளிவான். இதை நம்ம டாஸ்க் ஃபோர்ஸ் சேர்ந்தவங்களும் பார்ப்பாங்க. கீரா சொல்ற மாதிரி நம்ம ஹீரோ எழுதுற மாதிரி நம்ம ஹீரோ ஓன ஒரு பேப்பர் எழுதி காட்டுவாரு. என்னன்னா இங்க இருக்க கண்காணிப்பு கருவிகள் எல்லாத்தையும் எடும்னு. இதை பார்த்து நம்ம பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோ கீரா சொல்லி எடுக்கிற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுறாரு. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுற நான் தான் கீரான்ட்டு. இதை கேட்ட அந்த பொண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஹீரோ மிகாமிக்கு ஆர்டர் தருவாரு. என்னதுன்னா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட கேட்க கூடாதுன்னு. அதுக்கு மிகாமி கடவுளே உத்தரவு போட்டீங்க மீற முடியுமா அப்படின்னு சொல்லிடுவான். ஃபோன் காலை கட் பண்ணி முடிச்ச நம்ம ஹீரோ கியோமி கிட்ட என் பவர்ஸ்ல கொஞ்சோண்டு நான் உனக்கு கொடுத்து இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. காலேஜ் முடிஞ்சோடமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். எனக்கு பிடிச்ச கீரா எனக்கு பிடிச்ச ஒரு பையனா இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. அப்ப நீதான் கடவுளோட துணைவியா இருக்க போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒர்க் பண்றா. நம்ம ஹீரோ நம்ம பசங்களுக்கு போனை போட்டு இந்த பொண்ணை வச்சு நம்ம கண்டிப்பா ஈஸியா கீராவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சைடு டெத் நோட்ல வெறிகொண்டு பேர் எழுதுல மிகாமியை பார்த்து எதுவும் சொல்லாம அமைதியா ரிவ்யூ கிளம்புது. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க போடுற லைக் அள்ளி சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா
கண்டிப்பாக நான் மோட்டிவேட் ஆகி நிறைய வீடியோஸை போடுவேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி இந்த வீடியோக்கு ஒரு எண்டை போடுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். பை பை கைஸ்.